Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் Flask Framework யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சிம்பிள் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து Flask இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பைத்தானோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.9.0 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Flask வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நான் pip கமெண்ட் யூஸ் பண்ணி Flask வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். pip install Flask இதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த Flask பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் டெக்ஸ்ட் எடிட்டராக Notepad++ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Notepad++ல் சேவஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வெப் அப்படிங்கிற நேம் கொடுத்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார ஆப் அப்படிங்கிற நேம் கொடுத்து ஒரு பைத்தான் ஃபைல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன், app.py. இப்போ இந்த ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம Flask பேக்கேஜில் இருக்கிற Flask அப்படிங்கிற கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் பேக்கேஜோட நேம் கொடுத்துக்குங்க. Flask அப்படிங்கிறது பேக்கேஜோட நேம். இம்போர்ட் அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்க Flask அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த Flask அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆப் ஈக்குவல் Flask. இப்போ இந்த Flask கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவாக வந்து இந்த கரண்ட் மாடியூலை வந்து சென்ட் பண்ணணும். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் இருக்குது, அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கரண்ட் மாடியூலில் வந்து கொடுக்கும். அதை வந்து நம்ம அந்த Flask-உடைய கன்ஸ்ட்ரக்டராக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த மாடியூல் வந்து கரண்ட் மாடியூலாக இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகணும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம கரண்ட் மாடியூல் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் வேரியபிள்குள்ளே இருக்குது. இந்த வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து கரண்ட் மாடியூல். இதே வேறு ஒரு ஃபைலில் நமக்கு இம்போர்ட் பண்ணி அதில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாடியூலோட நேம் இருக்கும். இப்போ app.pyயில் நமக்கு ஆப் அப்படிங்கிற அந்த மாடியூல் நேம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த மெயின் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் மாடியூல் அப்படிங்கிறது மீனிங். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ரன் பண்ணிக்கலாம். app.run அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரனில் பார்த்தீங்கன்னா வந்து டீபக் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே சேவ் பண்ண ஆட்டோ ரீலோட் ஆகணும். அதனால் டீபக் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த app.py பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டரில் cmd கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃபைல் வந்து எந்த டைரக்டரியில் இருக்கோ அந்த டைரக்டரி பார்த்தீங்கன்னா இங்கே செட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். app.py கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஃபைல் பார்த்திங்கன்னா ரன் ஆகிருக்கும். இது வந்து நம்மளுக்கு 127.0.0.1 இந்த ஐபியில் 5000 அப்படிங்கிற போர்ட்டில் பார்த்திங்கன்னா ரன் ஆகிருக்கும். இப்போ இந்த 127.0.0.1 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் நமக்கு 5000 அப்படிங்கிற போர்ட்டில் பார்த்திங்கன்னா ரன் ஆகிருக்கும். இந்த லிங்க் வந்து அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ப்ரௌசரில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஆனால் இதில் எந்த பேஜஸும் இல்லாதனால நமக்கு பார்த்திங்கன்னா வந்து URL நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக ரவுட் டெக்கரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். app. இப்போ இந்த ரவுட் டெக்கரேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ URL நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜில் வந்து கால் ஆகணும். இப்போ இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி ஹோம் அப்படிங்கன்னு கொடுத்தோம்னா ஹோம் பேஜ் வந்து கால் ஆகணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ URL இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இது நம்மளோட பேஜில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நமக்கு அந்த பேஜில் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ நம்ம URLக்குள்ளார என்ன வந்து வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷன் வந்து இதில் கால் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரவுட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுட்குள்ளார நம்ம URLோட வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் URLக்குள்ளார வேல்யூஸ் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம Facebook ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, facebook.com அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம இண்டெக்ஸு ஹோம் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக எம்டியாக இருக்கும், அதுக்கு வந்து நான் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன், def இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதில் அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தடு கால் ஆகும். இந்த மெத்தடுக்குள்ளார நான் ரிட்டன் யூஸ் பண்ணி h1 டேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்து ரிட்டன் பண்ணுறேன். இப்போ ஹலோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை நான் ரிட்டன் பண்ணுறேன்.
இப்போ இந்த பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். @app.route. இப்போ இதுக்கு யூஆர்எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் அபவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ யூஆர்எல் அபவுட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். டிஃபைன் அபவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் யூஸ் பண்ணி அபவுட் பேஜ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக நமக்கு ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது அந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து கால் ஆகிருக்கும். இதே யூஆர்எல்குள்ளார நான் அபவுட் அப்படின்னு கொடுத்தனா நமக்கு அபவுட் பேஜ் பார்த்தீங்கன்னா கால் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஆர்எல் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்து கால் ஆகுது. இதே வந்து எனக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் இண்டெக்ஸ் பேஜ் வந்து கால் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் ரவுட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரவுட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். எம்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆகும். இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம HTML கண்டென்ட்டை ரிட்டன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதே அந்த HTML கண்டென்ட் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் HTML ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த app.py ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்கோ அதே டைரக்டரியில் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிங்க. இந்த டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே கொடுக்குற HTML ஃபைல் தான் நம்மளால் லோட் பண்ண முடியும். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார ஒரு நியூ HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இதை நான் HTML ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் பேசிக் HTML டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனோட பாடியில் h1 டேக் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம HTML ஃபைலை வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற கிளாஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஃப்ளாஸ்க் கமா கொடுத்துட்டு ரெண்டர் அண்டர்ஸ்கோர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இண்டெக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரிட்டனில் இந்த HTML கண்டென்ட்டை எடுத்துகிட்டு ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து நம்மளுடைய அந்த HTML ஃபைல் நேம் கொடுத்தா போதும், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகிடும். இதில் index.html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது index.html ஃபைல்லேருந்து ரன் ஆகிருக்கும். அடுத்து இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம CSS ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃப்ளாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு ஃபைல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து இந்த app.py ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதே டைரக்டரியில் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்மளோட HTMLக்குள்ளார லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளார CSSக்குள்ளார style.css அப்படின்னு கொடுத்து CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம index.html லிங்க் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் கொடுத்துக்கிறேன். என்னோட ரிலேட்டிவ் வந்து ஸ்டைல் ஷீட் ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்க CSS ஃபோல்டருக்குள்ளே இருக்க style.css அப்படிங்கிற ஃபைலை வந்து லிங்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஃபோல்டரோட URL கெட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம Jinja 2 டெம்ப்ளேட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கர்லி பிரேசஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இந்த டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளார URL ஃபார் அப்படிங்கிற மெத்தடில் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஸ்டாட்டிக்கோட URL கிடச்சிரும். இப்போ இதில் வந்து உள்ள நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் வெளியே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்டாட்டிக்கோட URL நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் ஈக்குவல் CSS ஃபோல்டருக்குள்ளே இருக்க style.css. இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். URL ஃபார் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாட்டிக்கோடைய URL கெட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து செகண்ட் பேராமீட்டராக கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாற்றுறேன். HTML அண்ட் பாடியை செலக்ட் பண்ணி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு இமேஜை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த sample.jpg அப்படிங்கிற ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்குள்ளார
இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ index.html ஒரு இமேஜ் டேக் கொடுத்து இதனுடைய சோர்ஸ்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க sample.jpg அப்படிங்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். டபுள் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்குங்க. url_for டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். உள்ளார சிங்கிள் கோட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கமா ஃபைல் நேமில் images/sample.jpg. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு பேசிக்காக ஒரு வெப்பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.